Hello friends. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூண்டு குழம்பு. ஸோ அதுக்கு கல் சட்டி நான் முன்னாடியே வச்சுட்டேன். கல் சட்டின்னு பேர் மண் சட்டி. ஸோ இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, தாராளமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய். ஸோ குழம்புன்றதுனால நல்லா வரும். மண்சட்டி நான் வாங்கி 2 வருஷம் ஆகுது. பட் ஒரு 2-3 வாட்டி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் திருப்பி இப்போ எடுத்தேன், சரி பண்ணலாமே எனக்கு. ஸோ இதில் நம்ம என்ன போட போறோம்னா கடுகு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் வெந்தயம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இது பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கருவேப்பிலை. ஓகே, இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். சார்ஜ் போட்டுட்டு தான் நான் இன்னும் கடுகு தாளிக்கல, பொரியல, சத்த வரட்டும். இதில் வந்து நான் நிறைய பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி உரிச்சு வச்சிருக்கேன். இதை போடணும். இதில் நான் வந்து இந்த வாட்டி தக்காளி போட போகிறதில்ல, வெறும் புளி மட்டும்தான். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு புளியும் மிளகா பொடியும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம திக்கா நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடுறேன். இது கூட தேவையான உப்பு அண்ட் மிளகா பொடி போட்டுடலாம். வீட்டில் அரைச்ச மிளகா பொடி வந்துடுச்சு. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. செக் பண்ணிக்கிறேன் நான். இன்னும் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஓகே, சின்ன ஸ்பூன் தான், இந்த ஸ்பூன் அளவில் தான் நான் 3 போட்டிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எங்கள் மாமியார் அரைச்சி கொடுப்பாங்க. இல்லைன்னா ஆச்சி யூஸ் பண்ணேன். சக்தி மசாலா யூஸ் பண்ண மாட்டேன், அது எனக்கு பிடிக்கல. ஸோ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு சிம்மிலே வச்சிடுங்க. இப்போ ரெடி ஆகியிருக்கோம், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நான் ஸ்லோவில் தான் வச்சுட்டு போனேன். உருளைக்கிழங்கு நிற்கிறேன். பூண்டு வெந்துருச்சு. இது வந்து இறக்கும் போது கருவேப்பிலை மட்டும் போட்டு இறக்கிடலாம். கொத்தமல்லி வேண்டாம். வடகம் தாளிக்கிறவங்க வடகம் தாளிப்பாங்க. பட் எனக்கு வெறும் கருவேப்பிலை ஸ்மெல் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நான் இதை இறக்கிட்டு இது கூட வந்து முட்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா, பாயில்டு முட்டையில் இது கொஞ்சம் மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த எல்லோ வடை கவிச்சு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் முட்டை, பாயில்டு முட்டை, இல்லை முட்டை பொரியல், இல்லைன்னா கூட்டு எதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். இதை நான் வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இது இன்னும் கொஞ்சம் சுண்டிடட்டும்.
அதுக்கப்புறமா நான் இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேன், எப்படி நான் சாதத்துக்கு வச்சு எது வச்சு நான் சாப்பிட்றேன்றதை காட்டுறேன். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கருவேப்பிலையை போட்டுடலாம். கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், நாகர்கோவில் சைடில் இருக்கவங்க தேங்காய் பால் ஊற்றுவாங்க, தேங்காய் அரைச்சி கொஞ்சம் ஊற்றுவாங்க. பட் நம்ம அது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்போ கூட கொதிச்சுட்டே இருக்குது மண்ணோட சூட்டில். ஸோ அதுதான் இந்த மண் பானையோட மண் பாத்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி. கல்ச்சட்டி இன்னும் நல்லாயிருக்கும். பட் நான் கல்ச்சட்டிலாம் யூஸ் பண்ணது கிடையாது. பாருங்கள், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியுதா? நாங்கள் 2 பேர் தான் சாப்பிட போகிறோம், அதனால கொஞ்சம் தான் நான் பண்ணியிருக்கேன். சுட்ட அப்பளம், இது கூட ரொம்ப பிடிக்கும். ரைஸ் வச்சிடுறேன். ஸோ நம்ம பண்ண குழம்ப இது மேலே கொதிக்க இருக்குது. அந்த வெங்காயம்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட தூக்கி போட்டுடாதீங்க. தேவைப்படுறதுக்கு எனக்கு காரக்குழம்புக்கு முட்டை கூட வச்சு சாப்பிட பிடிக்கும். ஸோ நான் முட்டையும் வைக்கிறேன். பாயில் பண்ண முட்டை. இதுதான் என்னோட லஞ்ச் இப்போதைக்கு. ஸோ இதை நான் ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன். எப்படி செஞ்சேன்றதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வியாழக்கிழமை, புதன்கிழமையில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.